டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. சுறுசுறுப்பா இருக்கிறதுக்குங்க ஒண்ணு, நமக்கு வயசு கம்மியா இருக்கணும். வயசு கம்மியா இருந்தா சுறுசுறுப்பா இருப்போம். இல்லை, வயசு அதிகமாக ஆக உங்களுடைய சுறுசுறுப்பு தன்மையை குறையாமல் எப்படி பார்த்து கொள்வது, அட்லீஸ்ட் பெருமளவு சிதையாமல் எப்படி பார்த்து கொள்வது, இதுதான் கேள்வி. இது எப்படின்னா, நீங்க அதற்கு முதல் கேள்வி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட சதைகளுக்கு அதன் கொள்ளளவு குறையாமல், அதன் வடிவம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம பரிமாண வளர்ச்சியில 4 காலில் நடந்த ஒரு மிருகத்தில் இருந்து 2 காலில் நடக்கும் ஒரு மிருகமாக மாறியுள்ளோம். இதுக்கு பேர் ஃப்ரம் அ பீரியட் ஆஃப் ஆப்ளிகேட்டரி பைபீடலிசம்னு சொல்லுவோம். நாங்க கட்டாயமாக 2 காலில் நடக்கும் மிருகம். 4 காலில் நடந்தது ஃபேக்கல்டேட்டிவ் குவாட்ரிபீடலிசம் வித் ஃபேக்கல்டேட்டிவ் பைபீடலிசம் டு ஆப்ளிகேட்டரி பைபீடலிசம். ஸோ நம்ம 2 காலில் நடக்கும் ஒரு மிருகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்நேரமும் பூமியின் புவியிருப்புக்கு எதிர்மறையாவே நம்ம ரொம்ப நேரம் நடக்கிறோம். ஆனா இந்த நடை வயசு கம்மியா இருக்கும்போது சதைகள் எல்லாத்துக்குமே ஒரு கொள்ளளவு இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும். வயசு கம்மியா இருக்கும்போது அப்ப பூமியின் புவியிருப்பை தாண்டி நம்மளால சுலபமா நம்மளோட எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அப்ப நமக்கு ரொம்ப பெரும் அசதி தட்டாது. ஏன்னா சதைகள் இறுக்கமாக இருக்கும்பொழுது பெரும் அளவுக்கு நமக்கு அசதி தட்டாது. இன்னொன்னு, எலும்புகளின் அடர்த்தியும் நன்றாக இருக்கும். ஆனா வயது ஆக ஆக உங்களுடைய சதைகளின் கொள்ளளவு குறையும், எலும்பின் எலும்பு அடர்த்தி குறையும். ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமளவு நடக்கிறது இல்லை. வேற எந்த அளவுக்கு தண்ணி, இப்போ நான் சின்ன வயசுல இப்போ தண்ணி பற்றாக்குறை சென்னையில இருந்து 1983 84 நாங்க விடியங்காத்தால 2 மணிக்கு போய் ரோட்ல நிக்கணும். 2 மணிக்கு போயிட்டு அந்த லாரி டேங்கர்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். 6 குடமோ 7 குடமோ 10 குடமோ எடுத்துட்டு முதல் மாடியில் எடுத்துட்டு ஊத்தணும், நானும் என்னோட அக்காவும். அப்போ எனக்கு என்னோட சின்ன வயசுலயே எனக்கு சில குடம் தூக்குறது, அப்படி இல்லையா பம்புல தண்ணி அடிக்கிறது, இல்லைன்னா வீட்டுல இருக்கிற கிணறு, இன்னும் கூட அந்த கிணறு இருக்கு, கிணத்துல தண்ணி மொழ்றது, அம்மாவுக்கு காய்கறி வாங்கி வந்து கொடுக்கறது, மளிகை சாமான் வாங்கி வந்து கொடுக்கறது, சைக்கிள் ஓட்டுறது, அப்படின்னு ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுறது, ரோட்ல ஏதோ ஒன்று விளையாடுறது, அப்படின்னு பலவிதமான உடல் உழைப்பு சார்ந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு இருந்தது. இப்ப எதுவுமே இல்லை. இப்ப நான் பிளிங்கிட்ல போட்டா காய்கறி வரும், பழம் வரும், அரிசி வரும், தண்ணி வரும், சுவிட்ச் போட்டா எல்லாம் வரும். இப்ப ஏசி ரூம்ல உட்காந்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கான உடற்பயிற்சிங்கிறதே ரொம்ப பெருசா கிடையாது. அப்போ நான் இதற்காக நான் ஒரு ஜிம்மை நாடணும், இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும், அதுக்காக நான் போய் உடற்பயிற்சியை மெனக்கிட்டு செய்யணும். இதை செய்யாத பட்சத்துல இப்ப ஐடி கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவருன்னா 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு டிஸ்கிரிஷனரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுது. அப்ப அவருக்கு பலவிதமான பளுக்களின் காரணமாக அவர் உடற்பயிற்சி என்பதை தனியாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலைக்கு போயிடுறாரு. ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, உடம்பின் வயோதிக தன்மை, பயாலஜி ஆஃப் ஏஜிங் வேகப்படுத்தப்படும். நம்மளோட வேகமா நமக்கு உடம்பு வயசாகும். பயாலஜி ஆஃப் ஏஜிங் வில் பி ஹேசன்ட்னு சொல்லுவோம். ஆக்சிலரேட்டட் பயாலஜி ஆஃப் ஏஜிங் சொல்லுவோம். ஸோ உடம்பின் வயோதிக தன்மையில ஒரு முக்கியமான குறியீடு என்னன்னா, வெளிப்புற தோற்றத்துல சில மாற்றங்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தோலுக்கு கீழே இந்த கொலாஜன்னு சொல்லப்படுற கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்ப தோல் உங்க முகத்துல இருக்கிற தோல் இறங்கும், முடி கொட்டும், இதெல்லாம் ஒரு புறம். இன்னொன்னு உங்களோட சதைகளின் கொள்ளளவு குறையும். சதைகளின் கொள்ளளவு குறையும், வடிவம் குறையும், எலும்பின் அடர்த்தி குறையும். அப்போ உங்களால பூமியின் புவியிருப்புக்கு எதிர்மறையான எக்ஸசைஸையோ உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளையோ பெருமளவு செய்யும் பொழுது அது உங்களுக்கு வலியாகவும் சோர்வாகவும் இழுத்து பிடிப்பும் தன்மையாகவும் தோன்றும். இதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரே வழிங்க, சின்ன வயசுல இருந்து சதை சுருக்கம் சதைனா நான் சதையை சொல்றேங்க, தோல் சுருக்கத்தை சொல்லல. சதை சுருக்கம் ஏற்படுவதற்கு முன்னால், அதுக்கு பேர் சார்கோபீனியான்னு பேருங்க. சதை சுருக்கம் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் பூமிக்கு எதிர்மறையான உடற்பயிற்சியை தொடங்கி தினசரி ஒரு 20 நிமிடத்தில் இருந்து 40 நிமிடமாவது செய்யணும். வெறும் வாக்கிங் மட்டும் சின்ன வயசுக்காரங்களுக்கு பத்தாது. வாக்கிங் மட்டுமே பண்ணீங்கன்னா, உங்களை சந்தோஷமா வைக்கும் வாக்கிங்,
உங்க இருதயத்துக்கு நல்லது, உங்க மூளைக்கு நல்லதுங்கிறது வாக்கிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உடலில் உள்ள சதைகளின் கொள்ளளவை அது தேக்கி வைக்காது. வாக்கிங் மட்டும் போனீங்கன்னா வயசாகும் போது உங்களோட உடம்பின் கொள்ளளவு குறைஞ்சிரும். நீங்க நான் ஒரு சிம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கிறவங்க எல்லாம் பாருங்க, இத்தியோப்பியா கென்யால தான் ஜெயிப்பாங்க. இந்த 5000 மீட்டரு 10,000 மீட்டரு இந்த 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து சதைகள் இருக்காது, எலும்பு அடர்த்தி நல்லா இருக்கும், ஆனா சதைகள் இருக்காது. அப்பதான் அவங்கள லைட்டா ஓட முடியும். அது வந்து அவங்க உடற்பயிற்சி செய்யறதுனால உடம்பு கம்மி ஆகுறது, ஆனா சதை குறைஞ்சிரும். ஆனா அதனாலதான் நிறைய பேர் வந்து பிரசவிக்கிறதுலயே கஷ்டமாயிடும் அவங்கள. அந்த லேடிஸ்ல நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது வரும். சோ நீங்க என்ன பண்ணணும், சதைகள் குறையாம பாத்துக்கிட்டீங்கனாலே, சதையின் வடிவமும் கொள்ளளவும் குறையாமல் பாத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பெருமளவு சோர்வு தட்டாது. சோர்வு தட்டாம இருக்கணும்னா அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், ரெகுலரா வாக்கிங்கை தாண்டி ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை பூமிக்கு எதிர்மறையான, பூமியின் புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்மறையான ஒரு எக்ஸசைஸை எல்லாரும் பண்ணணும். ஸோ என்ன சாப்பிட்டா இந்த மசில்லாம் சிதையாதுன்னு கேட்டாங்க. கட்டாயம் வந்துங்க புரதம் சாப்பிடணும். எல்லாருமே வந்துங்க உங்களுடைய உசித்தமான உடல் பருவனுக்கு ஏற்ப நீங்கள் புரதம் சாப்பிட வேண்டும். அப்படின்னா உசித்தமான இதுக்கு என்ன புரதம்னா உங்களுடைய உயரம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு, கட்டை விரல் ரூல்னு சொல்லுவோம், தம் ரூல்னு சொல்றோம். அது வந்துங்க உங்களுடைய உயரத்துல என்னன்னு பாருங்க. இப்ப 180 சென்டிமீட்டர் 6 அடி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட் கிட்டத்தட்ட 75 கிலோகிராம் தான் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து 180 மைனஸ் 100 பண்ணீங்கன்னா 80 கிலோகிராம் வரும். அந்த 80 கிலோகிராம்ல 0.9% தான் உங்களுக்கு ஐடியல் பாடி வெயிட். ஸோ 71 இருந்து 75 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா வெயிட். நீங்க 90 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் விட்டுடுங்க. உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட் 75 கிலோ. இப்ப 150 5 அடி தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 கிலோல இருந்து 50 கிலோ கூட இருக்கக்கூடாது, அவங்க 45 கிலோ தான் இருக்கலாம். ஸோ 45 கிலோவுக்கு தான் நீங்க எடை போட்டுக்கணும். உங்க புரோட்டீன் கால்குலேஷனுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க வந்து 5 அடி இருந்தீங்கன்னா 45 கிலோ தான் நீங்க இருக்கலாம். 45 கிலோவுக்கு 1 கிலோகிராமுக்கு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் வச்சுக்கோங்க ஃபார் ஐடியல் பாடி வெயிட். அப்போ 45 கிராம் வரைக்கும் புரோட்டீன் நீங்க சாப்பிடலாம். இப்ப 6 அடி இருந்தீங்கன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 66 கிராம் வரைக்கும் புரோட்டீன் சாப்பிடலாம். இதெல்லாம் வளர்ச்சி பருவத்துல இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். அப்போ இந்த புரதத்தை எங்க இருந்து வாங்கலாம் அப்படின்னா, பொதுவா எல்லாருக்கும் ஒரு ரொம்ப காமனா இந்த டாபிக் வரும்போது என்ன ஆகும்னா, முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஜிம் பசங்க, இந்த காலேஜ் போற பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, இன்ஃபேக்ட் எல்டர்லி பீப்புள்லாம் கூட இந்த அமெரிக்கா வாழ் இந்தியர்களோட அப்பா அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் இங்க வைத்தியம் பார்க்குறோம். அவங்களோட பசங்கள்லாம் அங்கிருந்து என்ன கேட்பாங்கன்னா, இந்த வே ப்ரோட்டீன்லாம் சாப்பிடலாமா டாக்டர்? ஏன்னா வே ப்ரோட்டீன்னா நீங்க அமெரிக்கால யாரை பார்த்தாலும் வே ப்ரோட்டீனுமாங்க, வே ப்ரோட்டீன் வே ப்ரோட்டீன் வே ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டா அம்மாவுக்கு மசில் வருமா டாக்டர், அப்பாவுக்கு மசில் வருமா டாக்டர்? கட்டாயம் வராது, புரதத்தின் கணக்குல வரும். அதாவது என்னன்னா, இப்ப வந்து நீங்க 45 கிராம், இப்ப வளர்ச்சி பருவத்தில் இருக்கிற ஒரு 22 வயசு பையன் வச்சுப்போம். அவன் வந்து 1 கிராம் புரோட்டீனை எப்படி வேணா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து ஒரு முட்டையில 6 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு வைங்க, 2 முட்டை வளர்ச்சி பருவத்தில் இருக்கிற பையனுக்கு நான் சொல்றேன், ஒரு 6 கிராம் புரோட்டீன் ஒரு எக்ல இருக்குன்னா 2 முட்டை சாப்பிடலாம். ஒரு 100 கிராம் சிக்கன் பிரஸ்ட் சாப்பிட்டான்னா ஒரு 30 கிராம் புரோட்டீன் வந்துடும். ஸோ 42 கிராம் புரோட்டீன் வந்துடும். எது, ஒரு சிக்கன் பிரஸ்ட்லையும் 2 முட்டையிலையுமே 42 கிராம் புரோட்டீன் வந்துடும். அவன் வேற சைவமே சாப்பிடுவானா, பால் தயிர் மோருன்னு சாப்பிட்டான்னாலே அவன் 60-65 கிராம் புரோட்டீனை ஈஸியா அடைஞ்சிருவான். அப்புறம் ஒரு ஸ்கூப்ல வந்து கிட்டத்தட்ட 30 கிராம் புரோட்டீன் இருக்கும், வே புரோட்டீன் சாப்பிடுவான். அப்போ அவங்க வந்து 60-65 கிராம் ஈஸியா தொட்டுருவாங்க. ஆனா அவங்க வந்து நிறைய நேரங்கள்ல ஜிம்மு போற யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து வே புரோட்டீன் சாப்பிடும்போது என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களுடைய சதைகள் சுருங்காத நிலையில இருக்கு, அவங்களோட சதைக்கு கொள்ளளவும் இருக்கு, வடிவமும் இருக்கு, அவங்களுக்கு அதனால பவரும் இருக்கும், மசில்ல ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், பவரும் இருக்கும். அப்ப இந்த வே புரோட்டீனை சாப்பிடுறதோட நிறுத்தாம கிரியாட்டின் மோனோஹைட்ரேட் ஒண்ணு சாப்பிடுவாங்க. கிரியாட்டின் மோனோஹைட்ரேட்டுங்கிற ஒரு தாது பொருள்
உங்களுடைய மசில்களுக்கு அதீத பவரை கொடுக்கும், அதீத ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப 5 கிலோ வெயிட்ஸ் பண்ற ஒரு 22 வயசு பையன் 10 கிலோவை பண்ணலாம், 10 கிலோவை பண்றவன் 15 கிலோ பண்ணலாம், 15 கிலோவை 6 தடவை பண்றவன் 10 தடவை பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு வேற எந்த வேதியியல் குறைபாடு இல்லாத பட்சம், ஏன்னா வயது கம்மிங்கிறதுனால அவன் பண்ணும்போது அவனுக்கு சதைகளின் கொள்ளளவு பெருகும். சதைகளின் கொள்ளளவு பெருக்கக்கூடிய இன்சுலின் உடம்பில் அதீதமாக தூண்டப்பட்டு இன்சுலின் உங்களுடைய புரதத்தின் முழுமையடைய செய்யும். என்ன அப்போ புரதம் உடையாமலும் இன்சுலின் பார்த்து கொள்ளும். மசிலுங்கிற புரதத்துக்கும் வடிவம் கொடுக்கும். ஸோ மசிலுக்கு வடிவமும் கொள்ளளவும் கிடைக்கும். அப்ப அந்த இளம் வயது பையனுக்கோ இளம் வயது பெண்ணுக்கோ ஒரு வடிவம் கிடைக்கும் போது அது பார்க்கறதுக்கு அவங்களுக்கே சந்தோஷமா இருக்கும், அதனால செய்வாங்க. ஆனால் சதை என்பது வெளிப்புற தோற்றத்தில் இருக்கும் சதை மட்டுமல்ல, உங்களுடைய இரத்த குழாய்களும் சதை சார்ந்ததே. மனிதன்ல ஒரு மனுஷனுக்கு சராசரியா இரத்த குழாயின் நீளம் 1,00,000 கிலோமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இரத்த குழாயை நீட்டி முழக்கினீங்கன்னா ஒரு பூமியை 2 தடவை சுத்தி வந்துடலாம். ஆனா இந்த இரத்த குழாயின் நீளத்துல 90% நுண் இரத்த குழாய், 10% தான் மிதமான அகலம் கொண்ட பெரும் அகலம் கொண்ட இரத்த குழாய்கள். 90% இரத்த குழாய் நுண் அகலம் கொண்ட இரத்த குழாய். நுண் அகலம்னா என்னன்னா மைக்ரோ கேப்பிலரின்னு சொல்லுவோம். மைக்ரோ வெசல்ஸ், கேப்பிலரி அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு இரத்த அணுவை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய அகலம் கொண்ட இரத்த குழாய் தான் உடம்பில் 90% இரத்த குழாய். அப்படின்னா 90,000 கிலோமீட்டரு ஒரே ஒரு ரத்த அணு தான் அனுமதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரத்த அணுவெல்லாம், இந்த இரத்த குழாய்கள் எல்லாம் எப்படி சொல்றதுங்க, உங்களுக்கு தூண்டப்படும் பொழுது இந்த புரதத்தோட நீங்க வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த இரத்த குழாய்களின் செவுரும் அடர்த்தி அடையும். ஏன்னா இந்த மாதிரியான புரோட்டீன் சப்ளிமெண்ட்லாம் லூசின் அப்படின்னு சொல்லப்படுற புரதம் அதிகமா இருக்கும் இந்த வே புரோட்டீன்ல. அதனால எக்ஸசைஸ் இந்த லூசின் லூசின், ஐசோலூசின் அண்ட் வாலின் 3 புரதம் இருக்குங்க. அது இந்த 3 புரதம் தான் நம்ம சதைகளின் கொள்ளளவுல 20%. ஸோ இந்த கிரியாட்டின் சாப்பிட்டுட்டு இந்த புரதத்தை சாப்பிட்டா இன்சுலின் நல்லா தூண்டும் போது வெளிப்புற தோற்றத்துல சதை பெரிதாகும். ஆனா அவங்களோட அந்த 1,00,000 இரத்த குழாயின் செவிரின் அடர்த்தியும் கூடும், செவிரின் குறுக்களவும் கூடும். ஆனா செவிரின் குறுக்களவு அடர்த்தி கூடும் பொழுது அதனுடைய விரிந்து கொடுக்கும் தன்மை சற்றே குறையும். இதுக்கு பேர் எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் குறையும். அது மருத்துவனாக எங்களால் கட்டாயமாக அளந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் 1,00,000 கிலோமீட்டர் நாங்க எங்க போய் எலாஸ்டிக் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம், பிளட் வெசல் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதை கொஞ்சம் அசஸ் பண்ண முடியும். அதுவுமே ஆனா 1,00,000 கிலோமீட்டரோட நீளம்ங்கும் போது நம்ம மொத்தத்துக்கும் அதை சொல்ல முடியாது. ஆனா வயசு கம்மியா இருக்கும் போது வேற எந்த வேதியியல் பிரச்சனையும் இல்லைங்கும் போது அவங்களுக்கு இரத்த குழாய்கள் சற்றே இருக்கும் பொழுது வேறு எந்த பிரச்சனையும் தெரியாத போது வெளிப்புற தோற்றத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் நல்லாதான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடுதுப்புன்னு நிறைய பேர் இறப்பாங்க. அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு எங்களுக்கு புரியாது. ஆனா அதோட உண்மையான காரணம் அவங்களோட குடும்ப மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இரத்த குழாய்கள் இறுகும் தன்மை இன்சுலினை அதீதமாக தூண்டினால் வயது கம்மியாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் வராது. ஆனால் இரத்த குழாய்களின் இறுக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை கண்டுபிடித்து சொல்வதற்கான திறமான அறிவியல் கூறுகள் இல்லை அப்படின்னாலும் வேதியியல் கூறுகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. புரிதல் எங்களுக்கு நல்லா புரியும். அதை இன்னும் பர்ஃபெக்டா டெஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு 1,00,000 கிலோமீட்டருக்கு இன்னும் டெக்னாலஜி வளரல. ஆனா இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இதனால மசில கொண்டு வரணும்னா வே புரோட்டீனை நாடுறதை விட நீங்க கொஞ்சமா சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிடும் போது கொஞ்சம் எறா, கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் சிக்கன், நிறைய மொச்சை, டபுள் பீன், சாய் பீன், பட்டர் பீன், கிட்னி பீன், என்ன பச்சை துவரை, அவரைக்காய், கொத்தவரங்காய், இதெல்லாமே லெக்யூமினஸ் பாட்ஸுங்க. வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை, இது எல்லாத்துலேயுமே
இந்த இன்சுலினை அதீதமாக தூண்டக்கூடிய இந்த 3 புரதம் மட்டும் சற்றே கம்மி, லூசின், ஐசோலூசின், வாலின். அப்ப கட்டாயமா உங்களுக்கு இன்சுலின் அதிகமா தூண்டலனாலே ரத்த குழாய்களின் இறுக்கம் வேகம் அடையாது. இறுக்கம் அதீதமாக வேகம் அடையாது. ஆனா இந்த புரோட்டீன் சாப்பிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா மசிலும் நல்லா இருக்கும், சோர்வும் வராது, வயோதிக தன்மையும் துரிதப்படுத்தப்படாது. இந்த இரத்த குழாய் இறுக்கத்தின் ஒரு காரணம் தான் நம்மளுடைய முடியில உள்ள இரத்த குழாய், நுண் இரத்த குழாயின் இருக்கும். அதுக்கும் உங்க முடி கொட்டுறதுக்குமே ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. ஸோ வயது கம்மியா இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டாம பாத்துக்கணும்னாலும் வெஜிடபிள் புரோட்டீன் நிறைய எடுக்கணும். வயசானவங்களும் வெஜிடபிள் புரோட்டீன் நிறைய எடுத்து பூமியின் புவியிருப்புக்கு எதிர்மறையான எக்ஸசைஸை செய்திருந்தா சதை சுருங்காமல், கொள்ளளவு குறையாமல், வடிவம் மாறாமல் பார்த்து கொள்ளலாம்.